நீங்கள் லெஃப்ட்லேயே ஏறுங்க ஸ்லோவாக. ரைட் டக்குன்னு ஏறினீங்கன்னா அங்கேருந்து வரவங்க வேகமாக வருவாங்க. இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. பஸ்ஸு நிற்கிது பார்த்தீங்களா? இப்போமே ரைட்டில் ஏற ஆரம்பிச்சிடும். மிரர் பார்த்து ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிடணும். ரைட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடணும். கிட்ட போயிட்டு ஏறக்கூடாது. அது வந்து எல்பெண்ட் மாதிரி ஆயிரும். அதுதான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரன்னிங்லேயே போயிட்டால் பிரச்சனை இல்லை, அவங்களும் ரன்னிங்லேயே இருப்பாங்க, வந்துடுவாங்க. இப்போ பாருங்க, அந்த வண்டி போயிடுச்சு, பஸ்ஸையும் கிராஸ் பண்ணிட்டோம், நம்மளும் நடுவில் ஈஸியாக போயிட்டோம். முன்னாடியே முடிவு பண்ணிடணும், நாங்களே பார்த்துடணும் நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட என்ன டேரக்ஷன் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். வேறு வழி இல்லை. பயமாக இருக்குன்னா அந்த பஸ்ஸுக்கு மேலே போய் நின்றுங்க. பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இன்னும் டிராஃபிக் இருந்தால் அப்படி தான் பண்ணி ஆகணும். ரைட் சைடு கொஞ்சம் கேப் இருந்ததுனால ஏறிட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்லோவாக தான் போகணும். அடுத்த கியர் கூட போடுங்க, 4 கியர் போடுங்க, ஃபுல் கிளச்சு. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட்டுக்காக வாங்க, ரைட்டில் ஏறாங்க. பாருங்கள், அவங்களாம் போகிறாங்கல்ல, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்கள் லெஃப்ட் ஏறுங்க. ஸ்லோவாக. இப்போ ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டாம், அதுவே ஒரு ஸ்பீடில் இறங்கும் பாருங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிருங்க. பிரேக்கு கண்ட்ரோலுக்கு பிரேக்கு. கண்ட்ரோலுக்கு தான் பிரேக்கு, நிப்பாட்ட வேண்டாம். அந்த வண்டி ஓவர் ஸ்பீடு போதில்ல, நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடக்கூடாது, அதனால் பிரேக்கு. இப்போ இதில் கூட நிப்பாட்டுங்க ஓரமாக. இந்த பேரிகார்டு இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டலாமா தெரில, இல்லைனா சிக்னல் தாண்டி நிப்பாட்டலாமா? மேப் போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போங்க. சிக்னல் தாண்டி அங்கே மார்க்கெட்டுக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்லோவாக தேவைப்பட்டால் கியர் டவுன் பண்ணலாம். 3 கியர் கூட மாற்றுங்க. ஃபுல் கிளச்சி. ஸ்ட்ரைட்டாக மேலே, அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் லெஃப்ட்டில் நிப்பாட்டலாம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே போயிடலாம், பஸ்ஸை தாண்டி போயிடலாம். ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. ஸ்லோவாக ரைட் ஏறணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஏறினா போதும். மறுபடியும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. இந்த கார்லாம் தாண்டி போயிடலாம், அங்கே போய் வர மாதிரி. அந்த பைக்கு அந்த இது தாண்டி. அவ்வளோதான் நிப்பாட்டலாம். ஃபுல் கிளச்சி, பிரேக்கு, நியூட்ரல், ஹேண்ட் பிரேக்கு. அப்போ ரிலாக்ஸ் ஆகிடலாம், எதையுமே மிதிக்க தேவையில்லை, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மேப் போடுங்க, பார்த்து